2016 என்னுடைய முதல் ஓட்டு நான் நோட்டோவுக்கு போட்டேன். சரியா 2 மாதம் கழிச்சு ஒரு அண்ணன் கேட்டார் என்கிட்ட, "நீ யாருக்குப்பா ஓட்டு போட்ட?" அப்படின்னு. நான் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டேன். எனக்கு பிற கட்சிகளுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் பார்க்கும்போது, நம்ம நாட்ல மக்களோட முன்னேற்றத்துக்காகவும், இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்த அரசியல் கட்சிகள் இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இவங்க எதுவுமே செஞ்ச மாதிரியே தெரியல. ஓட்டுக்கு காசு குடுத்து அந்த ஓட்ட வாங்குறாங்க. மக்களுமே இது நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். இது என்னுடைய கட்சி. நான் இதுலேருந்து மாற மாட்டேன். அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்களே தவிர, எதையுமே புரிஞ்சு அவங்க எதுவும் ஓட்டு போடுற மாரி எனக்கு தெரியல எனக்கு. அதனால நான் இந்த ஓட்ட நான் நோட்டோவுக்கு போடுவோம் அப்படின்னு, நான் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அண்ணன் சீமான் இருக்காரு. அவருக்கு போட வேண்டியது தானே. அவங்க புதுசா வந்திருக்கவங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்ப உருவாக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்ன பதிலு, யார் வந்தாலும் இத தான் செய்ய போறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு கடந்து போயிட்டேன். அன்னைக்கு எனக்கு அண்ணன் சீமான்னா யாருன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சரியா 1 மாசம் கழிச்சு, அண்ணன் சீமானோட ஒரு காணொளிய நான் பார்க்குறேன். அதில அண்ணன் சீமான் தற்சார்பு பொருளாதாரத்த பத்தி பேசியிருந்தாரு. உற்பத்தியை பெருக்கி அத வெளி மாநிலத்துக்கும், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதன் மூலமா பொருளாதாரத்த அதிகரிக்க முடியும். அதன் மூலமா நமக்கு என்ன தேவையோ அத பூர்த்தி செஞ்சுக்க முடியும். நம்மளும் வளர்ந்த நாடுகளுக்கு நிகரா நம்மளாலயும் நம்ம நாட்ட கொண்டு போக முடியும் அப்படிங்கிற காணொளிகளையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்ட தமிழரே ஆளணும். திராவிடம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் மொழி எப்படி சிதைவுறுது? அப்படிங்கிற பல விஷயங்களையும் அவர்கிட்ட இருந்து எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதெல்லாம் அந்த காலத்தில பொருத்தி பார்க்கும்போது, அவர் பேசின அனைத்துமே எல்லாமே உண்மதான். வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டும் தான் நம்ம யாருன்னு நிரூபிக்க முடியும். நீ வாய்ப்பே குடுக்காம, நீ வாயாலேயே வடை சுடுற, இவர் வாய் மட்டும் தான் அப்படின்னு அந்த கேள்விய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதே கேள்விய உங்கள்ட்ட திருப்பி கேட்டு பாருங்க. என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியும். எனக்கு அந்த வாய்ப்ப குடுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்போ அந்த வாய்ப்ப ஒருத்தங்க மறுக்கும்போது, உன்னால வாயால மட்டும் தான் பேச முடியும். உன்னால இத செய்ய முடியாது அப்படின்னு அந்த விஷயத்த மறுத்தாங்க அப்படின்னா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வாய்ப்ப குடுங்க. வாய்ப்ப குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கேள்விய கேளுங்க. இப்ப நிர்வாகத்தில இருக்கிறவங்களா இருந்தும் சரி, முன்னாடி நிர்வாகத்தில இருந்தவங்களையும் சரி, அவங்க அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்தல அப்படின்னா, எந்த விஷயத்துக்கும் தவறா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முட்டு குடுக்காம எதிர்த்து கேள்வி கேட்கிற நிலைய உருவாக்குங்க.